ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். புராணங்களில் உள்ள பெண் கதாபாத்திரங்களுள் சற்றே சுவாரஸ்யம் நிறைந்த கதாபாத்திரமே அகலிகை. ராமாயணத்தில் ஒரு சில பாடல்களில் மட்டும் வரும் இப்பெண்ணை பஞ்ச கன்னிகை என பத்தினி பெண்ணாய் சிலரும், இந்திரனால் கற்பை இழந்தவள் என சிலரும், கணவனை ஏமாற்றியதற்காய் கல்லாய் கிட என சாபம் பெற்றவள் என சிலரும், அப்படி கல்லாய் கிடந்தவள் ராமரின் பாதம் பட்டு விமோச்சனம் அடைந்து அவரால் அன்னையே என அழைக்கப்பட்டவள் என சிலரும் என இப்படி சற்றே முரண்பாடாய் அக்காலம் தொட்டு பெண்ணியம் உச்சம் பேசும் இக்காலம் வரை பெரும் சர்ச்சைக்குரிய பாத்திரமாகவே பேசப்படுபவள் இந்த அகலிகை. இப்பெண் யார்? இவளை ஏன் இந்திரன் வஞ்சித்தான்? இந்திரன் உடலில் 1000 பெண் உறுப்புகள் தோன்ற காரணம் என்ன என்பது குறித்தான சுவாரஸ்யமான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து பல தெய்வீக பொருட்கள் தோன்றின. காமதேனு எனும் வற்றா மடியுடைய பசு, உச்சை சிரவஸ் எனும் பறக்கும் வெண்ணிற குதிரை, ஐராவதம் எனும் 4 தந்தமுடைய வெள்ளை யானை, பாரிஜாதம், கற்பக விருட்சம், அப்சரசுகள் என பல நூற்றுக்கணக்கான அபூர்வ அதிசய பொருட்கள் தோன்றிக்கொண்டே இருந்தன. அங்கனம் பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து மின்னல் கீற்றன ஒளி நிறைந்த பெண் ஒருத்தியும் வெளிவந்தாள். அழகே முழு உருவாய் முற்றியது போல மதியன முகமும், மான் போன்ற விழியும், ஆம்பல் இதழ் போன்ற உதடும், அதனுள் முத்து போன்ற பற்களும், அமுத மொழியும், அப்பழுக்கற்ற உடல் கட்டும் கொண்டு திவ்ய அலங்காரத்துடனே நட்சத்திரம் போல ஒளிர்ந்து தோன்றிய அப்பெண்ணின் பெயரே அகலிகை. உண்மையில் அவள் வெளிவந்த போது அவள் அழகை கண்டு தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் என அனைவரும் சொக்கிப் போய் நின்றனர். ஏன் மற்ற பெண்களும் அப்சரஸ் கன்னிகளும் கூட அவள் அழகை கண்டு பொறாமை கொண்டு அதிர்ந்து போய் நின்றனர். அப்படிப்பட்ட அகலிகையை கண்டதும் தேவர்களின் தலைவனான இந்திரன் அகலிகையின் அழகில் மயங்கி போய் அவளை தன் உடையவள் ஆக்க விரும்பினான். அதே சமயம் மகா தவசீலரான கௌதம முனியும் அகலிகையை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினார். இப்படி இருவரும் ஒரே நேரம் இப்பெண் எனக்குத்தான் வேண்டும் என பிரம்மதேவரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்ததால் பிரம்மர் அதற்கு தீர்வு தேடி, நீங்கள் இருவரும் ஒரு சேர இப்பெண்ணை அடைய விரும்புவதால் நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவருக்கே அகலிகை. உங்கள் ஆசை நியாயமானதே, ஆனால் இவள் ஒருவருக்கு மட்டுமே உரிமையாகப்படத்தக்கவள் என்று கூறி, மீன்மக்களே, போட்டி யாதனில் உங்களில் யார் முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை கண்டு அதை மும்முறை வலம் வந்து வணங்கி தக்க ஆதாரத்துடன் முதலில் என்னிடம் வந்து கூறுகிறீர்களோ அவருக்கே இந்த அகலிகை உரியவள் என்றார். தேவேந்திரனோ அதை கேட்டு பலமாய் சிரித்தபடி, இவ்வளவுதானா? இதோ இப்போதே புறப்படுகிறேன். 7 உலகத்திலும் அப்படிப்பட்ட பசு எங்கிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து இந்த அழகியை கரம் பற்றுகிறேன் என கூறிக்கொண்டே தன் விமானத்தில் ஏறி உலகை சுற்ற துவங்கினான். அதே சமயம் கௌதம முனியோ பிரம்மரின் போட்டியை கேட்டு சற்றே சோர்வடைந்து, முன்னும் பின்னும் முகமுள்ள பசுவா? அப்படி ஒன்றை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இருந்தாலும் அது எங்கே இருக்கிறதோ, உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் நான் நடந்தே சென்று அதை கண்டுபிடிக்க எவ்வளவு காலம் ஆகுமோ என அவர் மனம் நொந்தபடி, நமக்கு அகலிகை இல்லை என ஒருவாறு மனதை தேற்றியபடி வனத்திற்கு சென்று தவம் புரிய துவங்கினார். அப்போது திடீரென கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் தோன்றிய நாரதர் அவரை அன்புடன் தழுவி தொழுதுவிட்டு, முனிவரே, தாம் இப்போது கொண்டிருக்கும் உள்ளத்தின் ஆசையையும்
மனக்கவலையையும் நான் அறிவேன். அதற்கு ஈடானதை செய்ய நான் உமக்கு உதவுகிறேன். உம் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் ஒரு பெரிய மாட்டுத்தொழு ஒன்று உள்ளது. அங்கு பல ஆயிரக்கணக்கான பசுக்களும் உண்டு. அதில் ஏதேனும் ஒரு பசு பிரம்மதேவர் உரைத்தபடி உள்ளதா என நாம் பார்த்துவிட்டு வருவோம் என கூறிக்கொண்டே கையுடன் கௌதம முனியை அழைத்து கொண்டு அந்த மாட்டுத் தொழுவம் சென்றார் நாரதர். அப்படியே இருவரும் அந்த மாட்டுத் தொழுவம் முழுவதும் இரு பக்கமும் முகமுடைய பசு இருக்கிறதா என அலசி ஆராய்ந்தனர். ஆனால் அப்படிப்பட்ட பசு அங்கு கிடைக்கவே இல்லை. இறுதியில் சோர்வுற்று வருந்திய கௌதமர், நாரதரே, நான் 2 ஒட்டிய தலையுடைய கன்றினை கூட கண்டிருக்கிறேன். ஆனால் முன்னும் பின்னும் தலையுடைய பசுவை கண்டதே இல்லை என கூறி, வாருங்கள், நாம் புறப்படலாம், நான் தோற்றுவிட்டேன் என்றார். அப்போது நாரதர் மெல்ல சிரித்தவாறே, நண்பரே, அதோ பாரும் முன்னும் பின்னும் தலையுடைய பசு என கருவுற்று கன்றினை ஈன்று கொண்டிருந்த தாய்ப்பசு ஒன்றை காண்பித்தார். ஆம், கன்றினை ஈனும் பொழுது தாய்ப்பசுவின் பின்பக்கமாக சேக்கன்றின் முகமானது வெளிவர, அது பார்ப்பதற்கு முன்னும் பின்னும் தலையுடைய ஒரே பசுவாக தோற்றம் தர, அதை கண்ட கௌதம மகரிஷி, ஆமாம் நாரதரே, நான்முகன் கூற்று தவறாகவில்லை, இதுவே முன்னும் பின்னும் தலையுடைய பசு என கூறியபடியே அதை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்தார். உள்ளம் மகிழ்ந்த கௌதமர் நாரதரிடம், நண்பரே, எனக்கு அகலிகை கிடைப்பாளா எனும் ஏக்கமும் இந்திரனிடம் நான் தோற்றுவிடுவேனோ எனும் ஆதங்கமும் என்னை படுத்திக் கொண்டு இருந்தது. ஆனால் நீரே என் மனத்துயர் அகற்றி நான் வெற்றி பெற எனக்கு உதவி புரிந்தீர். உமக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாரும், நாம் நான்முகன் பிரம்மரை சந்தித்து நடந்ததை கூறுவோம் என்றார். அவ்வாறே இருவரும் பிரம்மலோகம் விரைந்து சென்று அங்கு பிரம்மதேவரை நமஸ்கரித்து கௌதம முனி நடந்ததை கூற, நாரதரும், ஆமாம் பிரம்மரே, அதற்கு நானே சாட்சி என கூறி அதனை ஆமோதித்தார். பிரம்மதேவரும் அதை கேட்டு மகிழ்ந்தார். பின் அவர் திருப்தியுடன் தான் உரைத்தவாறே நாரதர் முன்னிலையில் தேவர்கள் புடைசூழ கௌதம முனிக்கும் அகலிகைக்கும் வேத முறைப்படி திருமணம் நடத்தி வைத்தார். இப்படி தன் விருப்பம் நிறைவேற அகலிகையை பரிசாய் பெற்ற கௌதம ரிஷி அவளை அழைத்து கொண்டு பூலோகம் வந்து காட்டில் குடில் அமைத்து தவ வாழ்வு வாழ ஆரம்பித்தார். அதற்காய் நிகரில்லா அழகுடைய அகலிகையும் தன் கணவனை போன்றே மர உரியும் ஜடாமுடியும் தரித்து மிகச்சிறந்த பத்தினி பெண்ணாய் அவள் தன் கணவனுக்கென சேவை செய்வதிலும், குடிலை சுற்றியுள்ள இடத்தை சுத்தம் செய்வதிலும், ஹோம காரியங்களுக்கென கடமைகள் செய்வதிலும் தன் முழு பொழுதையும் செலவிட்டு தன் தேவைகளையெல்லாம் கூட சுருக்கிக் கொண்டு கணவருக்காகவே வாழவும் ஆரம்பித்தாள். பின் கௌதம முனியோ தன் குலம் தழைக்கவும் மோட்சம் பெற புத்திர பாக்கியம் அவசியம் எனும் தவசிகள் கொள்ளும் கொள்கைக்காய் அகலிகையுடன் இல்லறத்தில் ஈடுபட்டார். அதனால் சதானந்தன் எனும் மகனையும் பெற்றனர் அந்த திவ்ய தவ தம்பதியினர். இப்படியாக பூமியில் இங்கு காலங்கள் கடந்து செல்ல, அங்கு தேவலோகத்திலோ முன்னும் பின்னும் தலையுடைய பசுவை தேடி தன் விமானத்தில் அனைத்துலகிற்கும் பயணித்த இந்திரன் இறுதியில் அத்தனை காலமாய் தேடியும் அது கிடைக்காமல் போகவே, சரி, நாம் இனி நம் இடத்திற்கே திரும்புவோம், அகலிகை நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என கூறி மனச்சோர்வுடன் தன் இல்லம் திரும்ப, அங்கு சென்ற பின்னரே எப்போதோ கௌதமர் பிரம்மரின் நிபந்தனையை நிறைவேற்றி வென்று அகலிகையை மணமுடித்தார் என்பதையும், இப்போது அவர்களுக்கு குழந்தையே பிறந்து அவர்கள் குடும்பமாகிவிட்டனர் என்பதையும் அறிந்தார் இந்திரன். அதனால் நெஞ்சம் பொறுமிய அவன், எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த எழிலரசி
போயும் போயும் இந்த மர உரியும் ஜடையும் தரித்த முனிவருக்கு மனைவியாகி விட்டாளே, இவள் இருக்க வேண்டிய இடம் என் தேவலோகம் அல்லவா என ஆசைப்பட்ட பெண் கிடைக்கவில்லை எனும் சோகமும், ஒரு முனியிடம் தோற்று போய்விட்டேனே எனும் அவமானமும் கொண்டு தன் இந்திரலோகம் திரும்பினான் இந்திரன். இருந்தும் இந்திரன் மனதில் அகலிகையை அடைய வேண்டும் எனும் வேட்கை சற்றும் குறையவில்லை. அவனுள் தோன்றிய அவளை என்றாவது ஒரு நாள் அடைந்தே ஆக வேண்டும் எனும் வெறியும் ஓய்ந்தபாடு இல்லை. அப்படியே ஆண்டுகளும் சென்றது. அதில் கௌதம ரிஷி ஒரே ஒரு பிள்ளையை பெற்றதும் தன் இல்லற கடமை நிறைவு பெற்றது என தன் சுயம் அடக்கி புலன் ஒடுக்கி தவம் செய்து வரம் பெறுவதையே முனைப்பாய் கொண்டு வாழ்ந்தார். அகலிகையும் திரட்டிய அழகியாய் தான் ஒருத்தி அருகில் இருக்க, புலன் அடக்கி வாழும் முனிவர் மத்தியில் தானும் மனம் ஒடுக்கியே வாழ வேண்டும் என கட்டுப்பாடு கொண்டு தன் ஆசைகளை குறைத்து வாழ்ந்தாள். இந்நிலையில் ஒரு நாள் தேவலோக தலைவனான இந்திரன் புத்திர பேறு இன்றி தவிக்கும் தனக்கு குழந்தை வரம் வேண்டி தவம் புரிய எண்ணி கானகம் செல்ல, அப்போதே அவன் அப்பகுதியில் குடும்பமாய் வாழும் அகலிகையையும் கௌதம ரிஷியையும் காண நேர்ந்தது. கண்டதும் அவனுள் கனலாயிருந்த அகலிகையின் மேல் கொண்டிருந்த ஆசையானது அப்போது கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. தான் வந்தது எதற்கு என்பதையே அவன் மறந்து அகலிகையை எப்படியேனும் அடைந்தே ஆக வேண்டும் என வேட்கை கொண்டான் இந்திரன். அதற்காய் மறைந்திருந்து அவர்களின் செயல்களை கவனித்த அவன் அதில் தினமும் வெள்ளி வெளுக்கும் முன் காலை அருணோதய காலத்தில், அதாவது சூரிய உதயம் முன்பு கௌதம ரிஷி நீராட கங்கை ஆற்றிற்கு செல்வதையும், அங்கு அவர் காலை கடன்களையும் நித்திய வழிபாடுகளையும் முடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்தே தம் குடிலுக்கு திரும்புவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தான் இந்திரன். ஆகவே அவன் மறுநாள் காலை முனிவர் வெளியே செல்லும் சமயம் அகலிகையை எப்படியேனும் அடைந்து விடலாம் என திட்டமிட்டபடி அதற்கென சந்திரனிடம் சென்று, சந்திரா, நாளை காலை வெள்ளி வெளுக்கும் நேரத்திற்கு ஒரு ஜாமப் பொழுது முன்னரே சேவல் கூவுவது போல நீ ஒலி எழுப்ப வேண்டும், இது என் கட்டளை என ஆணையிட்டார். அவ்வாறே மறுநாள் சந்திரனும் ஒரு ஜாமப் பொழுது முன்னரே சேவல் போல முனிவரின் ஆசிரமம் அருகே நின்று கூவ, அந்த சத்தத்தை கேட்டு ஆதவன் எழும் முன்னரே எழும் பழக்கம் கொண்ட கௌதமரும் எப்போதும் போல நீராட கங்கைக்கு புறப்பட்டார். போகும் வழியிலே அவருக்கு சில கெட்ட சகுனங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் முனிவர் குளித்துவிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கங்கையை நோக்கி தன் நடையை தொடர்ந்தார். அதே சமயம் முனிவரின் கிளம்புதலையே எதிர்பார்த்திருந்த இந்திரன் அவர் வெளியே சென்றதும் சட்டென முனிவரைப் போலவே தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு போலி கௌதமராய் குடிலின் கதவை தட்டினார். யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுவது என கதவை திறந்த அகலிகையோ அங்கு தன் கணவரே நிற்பதாய் உணர்ந்து, ஐயனே, இவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட்டீர்களே, இன்று வெகு விரைவாய் காலை கடனையும் பூஜையையும் முடித்து விட்டீர்களா என ஆச்சரியமாய் கேட்க, அவள் கேள்விக்கு பதிலேதும் கூறாமல் கதவை தள்ளி உள்ளே வந்த கௌதம முனி உருவில் இருந்த இந்திரன் எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அதை அடைந்தான். இப்பகுதியில் வால்மீகி தன் மூல வடமொழி ராமாயணத்தில் அகலிகை வந்திருப்பது தவமுனியான தன் கணவரின் குடிலை அவர் இல்லா நேரம் நெருங்க தகுதியுடைய ஒரே ஒருவனாகிய இந்திரன் என்பதை அறிந்திருந்தாள் என்றும், இந்திரன் அவளிடம், பெண்ணே, அதிகாலை ஆனால் என்ன, என் ஆசைக்கு இணங்கு என கூற அவளும் அதற்கு இணங்கினாள் என்றும், அப்படி அவள் விரும்பியே விதி மீறி இந்திரனால் கற்பை இழந்து பின் இந்திரனிடமே
என் கணவர் வருவதற்குள் இங்கிருந்து விரைந்து சென்றுவிடும், என்னையும் உம்மையும் காப்பாற்றிக் கொள்ளும் என்று கூறியதாகவும் வடமொழி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நம் கம்பர் தன் தமிழ் மொழி ராமாயணத்தில் முதலில் அகலிகை அவனை யாரென்ற உண்மை அறியாமல் தன் கணவனே என்று இல்லம் வரவேற்றாள் என்றும், பின் முழுவதுமாய் பயப்படுவதற்கு முன் இது தகாதது, இவன் நம் பதியானவன் அல்ல என்பதை அவள் அறிந்தும் இந்திரனுக்கு தாழ்ந்து விலகாமல் இந்திரன் ஆசைக்கு இணங்கினாள் என்றும் கூறுகிறார். அதே சமயம் குடிலில் இப்படி நடக்க கங்கைக்கு நீராட சென்ற கௌதம ரிஷி வானில் நட்சத்திரம் இன்னும் மின்னிக்கொண்டு இருப்பதையும் இருள் விலகாமல் காலம் கனியாமல் இருப்பதையும் கண்டு ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்தார். ஆகவே அவர் விரைந்து குடிலை நோக்கி பயணித்தார். குடிலை அடைந்து அகலிகையே என அழைத்தவாறு கதவை தட்டிய அவருக்கு அப்போது உள்ளே நிகழ்ந்த செயல் யாவும் தன் ஞான திருஷ்டியில் கண்ணாடி பிம்பம் போன்று தெரிய ஆரம்பித்தது. அதிர்ந்து போய் ஓங்கி கதவை உடைத்த அவர் உள்ளே தன்னை போன்ற உருவில் இந்திரன் தன் மனைவியுடன் இருப்பதையும், அவரை கண்டதும் இந்திரன் தன் குட்டு வெளிப்பட்டதை உணர்ந்து பூனை போன்று உருமாறி நழுவி கூரையின் மீது ஏறி தாவிச் செல்வதையும் கண்டார். இப்படி நிகழ்ந்த துர்ச்செயலை கண்டு தவபலமும் தேவபலமும் ஆன்ம பலமும் கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்ட கௌதம மகரிஷி அப்போது அக்னி ஜுவாலை என கொழுந்துவிட்டு எரிவது போல கோபம் கொண்டு தன் கையில் வைத்திருந்த கமண்டல நீரை எடுத்து அதனை பூனை வேஷம் போட்டிருந்த இந்திரன் மீது தெளித்து, இந்திரா, நினைக்க இயலா இந்த இழிந்த தீச்செயலை செய்த நீ வெட்கப்பட்டு போகும்படியாகவும் உன்னை கண்டோர் இனி இழிந்து சிரிக்கும்படியாகவும் மாற நீ எந்த அங்கத்தை இச்சித்தாயோ அந்த அங்கமே உன் தேகம் முழுதும் 1000 இடங்களில் தோன்றக் கடவது என்றும், எந்த சுகத்திற்காய் அலைந்து திரிந்து பிறன் மனைவியை கூடினாயோ அந்த சுகம் இனி உனக்கு கிடைக்காமல் போக நீ ஆண்மையற்றவனாய் போகக் கடவாய் என்றும் இந்திரனுக்கு பெரும் சாபம் ஒன்றை இட்டார். அவ்வாறே அச்சமயமே இந்திரன் உடலில் 1000 இடங்களில் பெண் யோனி குறிகள் தோன்றின. கூடவே அவன் விரைகள் அருந்து பூமியில் விழ ஆண்மையற்றவனாய் இறுதி வரை பிள்ளைகள் அற்றவனாய் போனான் இந்திரன். இப்படி இந்திரன் தான் செய்த குற்றத்திற்காய் தண்டனையை பெற்று அடங்கி ஒடுங்கி வெட்கி நடுங்கி உழைந்து குலைந்து உடைந்து தன் தேவலோகம் திரும்பினான். இந்திரனுக்கு சாபமிட்டதும் அப்படியே கௌதமர் தன் மனைவி அகலிகையின் பக்கம் திரும்ப, அவளோ இந்திரனுக்கே இந்த நிலையென்றால் எனக்கு என் நிலையோ என பதறிப்போய் நிற்க, கௌதமர் அவளை நோக்கி, உலகிற்கு நிரந்தரமான நெடிய பழியை தேடி வைத்த அகலிகையே, விலைமகள் போல நீ நடந்து விட்டாய். கொண்டவனுக்கும் வந்தவனுக்கும் வேறுபாடு அறியாமல் உன்னை கொடுத்த நீ இனி கருங்கல்லாய் கிட என சாபமிட்டார். இங்ஙனம் கல்லாய் போகக் கடவாய் என சாபமிட்டார் என்று கம்பர் தன் ராமாயணத்தில் கூறுகிறார். ஆனால் வால்மீகி தன் ராமாயணத்தில், அகலிகையே, நீ இனி பல்லாயிரம் வருடங்கள் அன்னம் தண்ணீர் இன்றி காற்றை மட்டும் உணவாய் உண்டு சாம்பலிலும் புழுதியிலும் புரண்டு உருண்டு பழி உணர்ந்து வருந்தி யாருக்கும் புலப்படாதவளாய் இந்த ஆசிரமத்தில் இரு என கௌதம முனி சாபமளித்தார் என்று கூறுகிறார். இப்படி சாபம் அளித்த பின் கௌதம முனி சில காலம் கழித்து தன் கோபம் தணிந்து சுயம் உணர்ந்து தன் மனைவி அகலிகையிடம், பெண்ணே, 1000 ஆண்டுகள் நீ இப்படியே இருந்து உன் குற்றத்தை உணர்ந்து தவ வாழ்க்கை வாழ்ந்த பின் என்று அயோத்தியில் தசரதர் புத்திரனாய் திருமால் ராமராய் பிறந்து இப்பக்கம் வருவாரோ அப்போது
அவர் பாதம் பட்ட துகள்கள் உன்மேல் பட்டு நீ சாப விமோச்சனம் அடைந்து என்னை வந்து சேர்வாய் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அதேபோல் இந்திரனும் உடலில் 1000 பெண் உறுப்புகளுடன் வெட்கி குனிந்து வாழ இறுதியில் பிரம்மதேவரிடம் சென்று தன் பிழை நீங்க அருள் செய்யுமாறு வேண்ட பிரம்மரும் கௌதம முனியிடம் இந்திரனுக்கு இறங்குமாறு கோர இறுதியில் இந்திரனுக்கு 1000 பெண் குறிகள் 1000 கண்களாக மாறும்படி அருளச் செய்தார் கௌதமர். இதனாலேயே பின் அங்கம் முழுக்க 1000 கண்ணுடையவன் ஆனான் இந்திரன். மேலும் சாபத்தால் விரை அற்று போன இந்திரனுக்கு ஆட்டின் விரை பையை அறுத்து பொருத்தியதாய் சில கிளைக்கதைகளும் உண்டு. இதுவே கௌதம மகரிஷியிடம் இருந்து இந்திரனும் அகலிகையும் சாபம் பெற்ற கதை. இறுதியாய் ஒரு சில வரிகள். அகலிகையின் இந்த கதை சற்றே முரண்பாடானது, வினோதமானது. இதிகாசங்களிலும் பல இராமாயண மொழிபெயர்ப்புகளிலும் வெவ்வேறு கருத்தியல்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த அகலிகையை வால்மீகி தன் இராமாயணத்தில் அவள் அறிந்தே இந்திரனை கூடி உலகிற் பெரும் பழி ஏற்றாள் என்று கூறுகிறார். ஆனால் நம் கம்பரோ அகலிகை வந்திருப்பவன் இந்திரன் என்பதை அறியாமலே அவனுடன் கூடினாள் என்றும் அப்புணர்ச்சியின் போதே இவன் வேறொருவன் என்பதை உணர்ந்து அவள் விலகும் முன்னரே கௌதம முனி வந்துவிட்டார் என்றும் அவளின் உண்மை இயல்பை தெளிவாக கூறுகிறார். மேலும் கம்பர் ராமரின் திருவடித்துகள் இவள் மீது பட இப்பெண்ணானவள் நெஞ்சினால் பிழை இல்லாதவள் என்றும் ராமரே அகலிகையை அன்னையே அழைத்து அவளின் பொன் அடியை வணங்கினார் என்றும் கூறுகிறார். ஆம், உண்மையில் ராமரின் தாய் கோசலை அவரை வயிற்றில் சுமந்து அவருக்கு அன்னையானாள். ஆனால் அகலிகையோ கோசலை ஊன் உடலால் ராமரை தன் வயிற்றில் சுமப்பதற்கு முன்னரே 1000 வருடங்களுக்கு முன்னே ராமரை எதிர்பார்த்து தவம் புரிந்து அந்த 1000 வருடங்களும் அவரை நெஞ்சில் சுமந்து இறுதியில் ராமரால் அன்னையே என அழைக்கும் பேற்றை பெற்றாள். அகலிகை செய்தது குற்றமென்றால் ஒரு பெண்ணிற்காய் தேவர்களின் தலைவனும் தவநோன்பு முனிவரும் போட்டியிட்டது முறையா? போட்டியில் ஜெயித்ததால் அகலிகையின் விருப்பம் எது என்று கேட்காமல் அவளை விட அதிக வயது மூத்த ஒரு முனியை அவளுக்கு கட்டாய மனம் முடித்த பிரம்மரின் செயல் முறையா? ஐம்புலன்களையும் அடக்கி தவ வாழ்வு வாழும் முனிவருக்கு அப்சர கன்னி பேரழகியான அகலிகை எதற்கு? மோட்சம் பெற குலம் விருத்தியடைய அவருக்கு சாதாரண ஒரு பெண் போதாதா? முற்றும் உணர்ந்த முனிவர் ஏன் தன் அழகு மனைவியை நடு இரவில் தனியே விட்டுவிட்டு குளிக்கச் செல்ல வேண்டும்? ஞான திருஷ்டியில் தவறு நிகழ்ந்த பின் அனைத்தையும் உணர்ந்தவர் ஏன் அதற்கு முன்னமே அதை உணர்ந்திருக்கலாமே? கொண்டவனுக்கும் வந்தவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா என கேட்ட முனிவருக்கு சேவலின் கூவல் எது, சந்திரனின் கூவல் எது என கூடவா வித்தியாசம் தெரியாமல் போனது. மொத்தத்தில் தவ வலிமையால் சிறந்தவராய் வளர்ந்து வரும் கௌதம முனியால் எங்கே தன் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என பயந்த இந்திரன் அவரை கோபப்படுத்தி அவர் மாண்பை குறைக்க, அவரிடமிருந்து சாபம் பெற்று அவர் தவ நோன்பின் பலத்தை குறைக்க அவரை நாடி வந்தான். அதற்கென அவன் அகலிகையை ஒரு பகடையாய் உருவாக்கிக் கொண்டான் என்பதே உண்மை. அதனால்தான் ஒரு கணம் மாய பிசகினால் ஏமாந்த, இரத்தத்தாலும் சதையாலும் உடலை கொண்ட உணர்ச்சிகள் உடைய ஒரு பெண்ணான அகலிகை தன் தவற்றை உணர்ந்து 1000 வருடங்கள் தன் ஐம்புலன்களையும் அடக்கி தன் தவத்தாலும் தியாகத்தாலும் அக்களங்கத்திலிருந்து மீண்டு பஞ்ச கன்னிகையாய் பத்தினி பட்டம் பெற்றாள். அந்த பத்தினி பெண் வரிசையில் சீதை பிராட்டியையும் முந்தி முன்னே வருகிறாள் இந்த அன்னையான அகலிகை.
ஓகே நண்பர்களே, இதுவே ராமாயணத்தில் அகலிகையின் கதை. இந்திரன் தன் உடலில் 1000 பெண் உறுப்புகள் கொண்டவனாய் சாபம் பெற ஏதுவான கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.